சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமயமணிவண்ணன் வணக்கம். சமத்துவ பொங்கல் விழா எவ்வாறு நடைபெற்று வருகிறது? முதலமைச்சரும் கலந்து கொண்டுள்ளார், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதியில், அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கட்டும், தனது சொந்த தொகுதியில் சொந்த தொகுதி மக்களுடன் கொண்டாடுவது வழக்கம். அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவையும் சமத்துவ பொங்கலாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டாடி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக பொங்கல் விழா இன்னும் கொஞ்ச நாட்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்று இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக பொங்கல் விழாவை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு தனியார் பள்ளி மைதானத்தில் வைத்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். ஆண்டுதோறும் இந்த பொங்கல் நலத்திட்ட உதவிகள் திமுக சார்பாக திமுக நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் திமுக வட்ட நிர்வாகிகள், பகுதி பிரதிநிதிகள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் வேஷ்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புடன் பொங்கல் நிதியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இந்த பொங்கல் விழாவை ஒட்டி கொளத்தூர் தொகுதியில் ஏராளமான திமுக தொண்டர்கள் முதலமைச்சரை வரவேற்கும் பொருட்டு வழிநெடுக காத்திருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த சமத்துவ பொங்கல் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதியில் ஏராளமான தொண்டர்கள் முதலமைச்சரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்று வருகின்றனர். தற்போது தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கலை முதலமைச்சர் கொண்டாடிவிட்டு தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.